மலரம்மா சமையலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கிலோ தக்காளி வச்சு தான் ஊறுகாய் செய்ய போகிறோம். நான் எதுக்காக 2 கிலோ தக்காளி வச்சு ஊறுகாய் செஞ்சேன்னா, நாம் மட்டும் சாப்பிடாம அடுத்தவங்களுக்கும் யாராவது கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம சொந்தக்காருக்கு, நம்ம பொண்ணுக்கு, பையனுக்கு அந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா இது 6 மாதம் 1 வருஷம்னாலும் கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தக்காளி ஊறுகாய். நிறைய பேர் ரொம்ப லேட் ஆகுது செய்யறதுக்கு கஷ்டப்பட்டும் செய்யவே மாட்டாங்க. நம்மளால் முடிஞ்சது அதிகமாக செஞ்சால் கொஞ்சம் யாருக்காவது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளி ஊறுகாய் வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, கெட்டு போகாது தக்காளி ஊறுகாய். இப்போ 2 கிலோ தக்காளி வச்சு ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ தக்காளி எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் நம்ம துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா தக்காளி ஊறுகாய் 6 மாதம் 1 வருஷம் கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால் நல்லா துணி போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும் போது இந்த தக்காளியில் பாருங்கள், இந்த காம்பு இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இது இருந்தால் தான் சீக்கிரம் ஒரு ஸ்மெல் மாதிரி சீக்கிரமாக கெட்டு போயிடும். தக்காளி கொஞ்சம் நுர பிடிச்ச மாதிரி வரும், அந்த மாதிரிலாம் வரும். இந்த காம்பு மட்டும் இல்லாமல் இதை எடுத்துகிட்டு நம்ம தக்காளி சுத்தமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க. மாதம் கணக்கில் தக்காளி ஊறுகாய் இருக்கணும்னா தண்ணி ஈரம் இல்லாமல் தக்காளி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கிலோ தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கிலோ தக்காளிக்கு 200 கிராம் புளி எடுத்து நார் அந்த ஓடு இது எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ புளியும் தக்காளி வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த தக்காளியை அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த தக்காளியை கடாயில் சேர்த்துட்டேன். இந்த புளியை எடுத்து தக்காளியில் போட்டுடலாம். புளியும் தக்காளியும் நல்லா வேகணும். நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். அப்பப்போ கரண்டியில் கலந்து கொடுத்துக்கலாம். இந்த புளியெல்லாம் தக்காளிக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். கடாய் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் வேக வேக பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே போயிடும். பாருங்கள், அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். பாருங்கள், நம்ம தக்காளியும் புளியும் சேர்த்தோம். நல்லா வெந்து எந்த அளவுக்கு அப்படியே கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறட்டும். சூடே இருக்கக்கூடாது. நல்லா சூடு ஆறின உடனே நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுச்சு. 2 கிலோ தக்காளிக்கு 200 கிராம் புளி சேர்த்துருக்குறேன். 200 கிராம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், உப்பு 200 கிராம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மிளகாத்தூள் எல்லாமே நான் தக்காளி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு குட்டி கடாயை வச்சுக்கிட்டேன். இப்போ நான் 2 கிலோ தக்காளிக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடுகு. வெந்தயம் கடுகு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு வெந்தயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது ஒரு தட்டில் போட்டுக்கலாம். நல்லா சூடு ஆறட்டுன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் கடுகு நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அந்த பவுட்ரை அந்த தக்காளியில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் உரித்து, அதையும் அந்த தக்காளியில் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 50 பல் இருக்கும். எல்லாம் சேர்த்து கலந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது தக்காளி ஊறுகாய் 6 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊறுகாவை தாளிச்சிக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. 2 கிலோ தக்காளிக்கு 300 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 படை கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டால் ஊறுகாயெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நான் எல்லா தக்காளி விழுதும் சேர்த்துட்டேன். நிதானமாக கலக்கி கொடுக்கணும். நெல்லெண்ணன்றதுனால பொங்கி வந்தது பாருங்கள். ஸ்டவ் வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து வெடிக்கும், மேலெல்லாம் வந்துடும். அதனால் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெய் எல்லாம் வந்து இந்த ஊறுகாய் வந்து நல்லா இழுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து இந்த ஊறுகாய் வந்து நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ ஊறுகாய் நல்லா கொதித்து நல்லா பக்குவத்து வரும்போது மறுபடியும் வந்து இந்த எண்ணெய் எல்லாமே வந்து வெளியே வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊறுகாய் வந்து நல்லா வதக்கணும். எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதனால் நல்லா கொதிக்கட்டும். எந்த அளவுக்கு ஊறுகாய் இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் இருந்தது, கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், ஊறுகாய் வந்து நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்குன்னா இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சைடில் எல்லாம் மிதந்து வரணும். எண்ணெயே கலர் பாருங்கள் இப்படி மாறி இருக்குது. இப்போ தான் வந்து தக்காளி ஊறுகாய் நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப சிகப்பாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி கலர் மாறி வரணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் மாதம் கணக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஊறுகாய் செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்டவ் கம்மி வச்சுட்டு நிதானமாக தான் வதக்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து நல்லா அந்த தக்காளி புளி எல்லாம் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஊறுகாய் வந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா மிதந்து வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் வந்து சைட்லலாம் நல்லா மிதந்து இந்த மாதிரி கலராக வரணும். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஊறுகாய் வந்து எப்போவுமே எல்லா ஊறுகாயுமே வெயில் காலத்தில் தான் போட்டு வைக்கணும். இப்போ இந்த மே ஜூனில் வந்து நீங்கள் தக்காளி ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. ஏன்னா மழை காலத்தில் வந்து ஈரத்தன்மை இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஊறுகாய் செய்யும் போதும் அந்த காய் வந்து நல்லா கழுவி துணியில் ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி ஊறுகாய் செய்யும் போது நாள் கணக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஊறுகாய் வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லா சாதத்தோடவும் தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தக்காளி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.